இது ஒரு பெரிய லாபம் தருகிற தொழில், மிகப்பெரிய அளவில் லாபம் ஈட்டுகிற தொழில். இது மிகப்பெரிய அளவிலான கட்டமைப்பு வசதிகளை கொண்டிருக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு கடையில் போய் நம்ம ஒரு பாட்டில் பீர் வாங்கிட்டு வந்துடுறோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும், அல்லது ஒரு வைன் அல்லது விஸ்கி. ஆனால் அது எப்படி உற்பத்தி ஆகிறது, அது எப்படி லேபல் ஒட்டப்படுகிறது, அது எப்படி விநியோகமாகிறது, இது ஒரு பெரிய மிகப்பெரிய பின்னணியை கொண்டிருக்கிறது. ஒரு கடையை மூடணும் அப்படிங்கிறதல்ல, ஒரு கடையை மூடுனா மது ஆலைகள் அனைத்தையும் மூடியாக வேண்டும். ஒரு மது ஆலைன்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதில் வேலை செய்வாங்க. அந்த மது ஆலையில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் அளவுக்கு பிளான்ட் இருக்கும், அதுக்கான ஏற்பாடுகள் செய்திருப்பாங்க, ஆலையை நிர்மாணித்திருப்பார்கள், அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு போட்டிருப்பார்கள். மதுவை உற்பத்தி செய்த பிறகு அது பாட்டில் அடைக்கணும், பாட்டில் உற்பத்தி அது தனி, அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. பாட்டில் ஊற்றின மதுவுக்கு லேபல் ஒட்டணும், அந்த லேபல் இண்டஸ்ட்ரி தனி. அதையெல்லாம் பேக்கிங் பண்ணணும், பார்சல் பார்சலாக பெரிய பெரிய அட்டை பெட்டிகளில் அதை அடைச்சி வைக்கணும். அந்த 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 பேக்கிங் அதுக்கு உற்பத்தி தனி, அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அட்டை பெட்டிகள் அல்லது பிளாஸ்டிக் கேசஸ், அது தனி இண்டஸ்ட்ரி, அது ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்வாங்க. இதையெல்லாம் ஹோல்சேலில் வாங்குறவங்க ஒருத்தர் இருப்பான், அதையெல்லாம் அப்புறம் ரீட்டைல் பண்ணுறவன் தனியாக இருப்பான். இதையெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு கடையிலையும் கொண்டு போய் ஒப்படைக்கிறவன் தனியாக இருப்பான். இதுக்கு ஆயிரக்கணக்கான பேர். அவ்வளவு பெரிய பறந்து விரிந்த தொழில் இது. ஆக டாஸ்மாகை மூடுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை, நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி சாராய கடன் வாங்க, இப்ப டாஸ்மாக்னு பேர் வச்சுட்டாங்க. தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் தமிழ்ல. நம்மளுக்கு பூரா அதை டாஸ்மார்க் பாருங்க, மார்க் இல்லை அது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மார்க்குங்கிற பேர்ல சாராயம் அதை சொல்லி சொல்லியே பழகி போச்சு. அதுக்கு முன்னாடி சாராய கடையெல்லாம் கெடா மார்க் சாராயன்னு விற்பாங்க. கெடா முற்ற மாதிரி பெரிய கொம்பு போட்ட கெடா அது மார்க்னா அடையாளம், குறியீடு, அது சிம்பல், அது எம்ப்ளம். இப்போ அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பெரிய மீசை போட்ட லோகோ இருக்கும் சாராயத்தில், கெடா மார்க். அந்த மார்க்குன்னு நினச்சிக்கிட்டு இப்போ எல்லாமே டாஸ்மார்க்ன்றாங்க. இது ஒரு கார்பரேஷன், மார்க்கெட்டிங் கார்பரேஷன். இது அரசாங்கமே இந்த நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறது, தமிழ்நாடு அரசாங்கமே உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் பொறுப்பு. கஷ்டப்பட்டு படித்து ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படித்து மெயின் பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படித்து இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி ஐஏஎஸ்ஸாக வருவாங்க. இங்கே என்ன வேலை செய்கிறாங்க? சாராயம் விற்கிறாங்க. அதுக்கு 4ஆம் கிளாஸே போதுமே. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை இப்படித்தான் பயன்படுத்துகிறோம் நாம். இது பெரிய தொழில் அதிபர்களோடு முரண்படுகிற ஒரு விஷயம். இது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொன்னால் குடிக்கிறவன் நம்மளை எதுக்குறான் அப்படிங்கிறதுல பிரச்சனை. அதை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் அதிபர்கள் இதை எதிராக பார்ப்பார்கள். இது என்ன பெரிய மோசமான ஒரு கோரிக்கையா இருக்கே. ஏன்னா அவ்வளவு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, முதலீடு செஞ்சிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல அவங்களுடைய பிளான்ட் இருக்கும், மது உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள்.
அதில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் தொழிலாளர்கள் வேலை செய்வாங்க. இந்த மது ஆங்கிலத்தில் IMFL அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர். அதாவது வெளிநாட்டு மது இந்தியாவில் செய்யப்படுகிறது. இந்தியாவில் செய்யப்படும் வெளிநாட்டு மது வகைகள். அதுதான் பீர். ஏன்னா நம்ம நாட்டு சரக்கு இல்லை பீர். விஸ்கி நம்ம நாட்டு சரக்கு இல்லை. பிராண்டி நம்ம நாட்டு சரக்கு இல்லை. பேரே தெரியுதில்ல. கெடாமார்க் சாராயம்னா நம்ம நாட்டு சரக்கு. சாராயம் தான் நம்ம நாட்டு சரக்கு. அது நாட்டு சரக்கு. கண்ட்ரி அராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்ட்ரி அராக், நாட்டு சாராயம். அது நம்ம ஆளுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுவாங்க. நாவ மரத்து தோல்லாம் உரிச்சு, பட்டையெல்லாம் உரிச்சிட்டு வந்து போட்டு ஊற வைப்பாங்க. ஊமத்தங்காய், ஊமத்தன் செடியெல்லாம் கொண்டு போய் அதில் ஊற வைப்பாங்க, நசுக்கி போடுவாங்க. பேட்டரி செல்லுலாம் உடைச்சி அதில் கருப்பு கருப்பாக இருக்கு பாருங்க, அதெல்லாம் போட்டு ஊற வைப்பாங்க. பன்னி விட்டை பொறுக்கிட்டு வந்து போட்டு ஊற வைப்பாங்க. பன்றியின் எச்சம், பன்றி விட்டை. இங்கே உங்கள் ஊர் பக்கத்தில் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல, அதுக்கு பேர் பன்றியின் எச்சம். அதை பொறுக்கிட்டு வந்து அதை காய போட்டு அதில் போட்டு ஊற வைப்பாங்க. இதெல்லாம் ஊற வச்சா அதுக்கு பேர் ஊறல். அப்புறம் காய்ச்சி வடிகட்டினா அதுக்கு பேர் சாராயம். அதுக்கப்புறம் அது கலர்லெஸ்ஸாக வந்துடும், கிளியராக வந்துடும். அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் அது பார்க்குறது. பேட்டரி செல்லு கடந்து, பன்னி விட்டை போட்டு, நாவப்பட்டை போட்டு, அதுதான் என்னென்ன அதில் வெல்லம் கொட்டுவாங்க. நாட்டு வெல்லத்தை கொட்டுவாங்க. நாட்டு வெல்லம் நிறைய கொட்டுவாங்க அதில், இந்த டேஸ்ட்டுக்காக. நாட்டு வெல்லத்தில் ஆல்கஹால் இருக்கு. இதுதான் நாட்டு சரக்கு. சொண்டிச்சோறு அப்படின்னு ஒன்று உண்டு, அது கடற்கரை ஓரங்களில் கிடைக்கும். சோறு இருக்கு பாருங்க, சோத்தை ரொம்ப நாள் மூடி வச்சுட்டு அதில் ஆல்கஹால் தானாக உற்பத்தி ஆயிரும். நீங்கள் பழைய சோறு பானை வச்சுருப்பீங்க வீட்டில், 3 நாள் 4 நாள் கழிச்சுட்டு போய் அதை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா நொதிச்சு போயிருக்கும். அப்படியே நிறையா கொப்பளம் அந்த இது நுரையாக இருக்கும். கப்புன்னு ஒரு வாடை அடிக்கும், புளிச்ச வாடை. அந்த பழைய சோறை நீங்கள் ஒரு 3 நாள் அல்லது 5 நாள் கழித்து எடுத்து குடிச்சிங்கன்னா சாப்பிட்ட உடனே நல்லா தூக்கம் வரும், கிர்ன்னு தூக்கம் வரும் பழைய சோறு சாப்பிட்டா. ஏன்னா அந்த சோத்தில் ஏற்கனவே ஊறி இருக்கிற ஆல்கஹால் தான் அதுக்கு காரணம். அந்த ரைஸ் இருக்குங்களா, ரைஸ் அரிசி, அதில் ஆல்கஹால் உற்பத்தி பண்ண முடியும், சாராயம் உற்பத்தி பண்ண முடியும் ரொம்ப நாள் ஊற வச்சா. அதுதான் கடற்கரை ஓரங்களில் மண்ணுக்கு அடியில் சோத்தை போட்டு தம் பண்ணி போட்டு மூடி வச்சுருவாங்க. ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அதை எடுத்தால் அது நல்லா நொதிச்சு போயிருக்கும். அதை கடைஞ்சி அதை வடிகட்டுவாங்க. வடித்தா அதில் நீராகார மாதிரியே வரும், ஆனால் பயங்கர போதை இருக்கும். அதில் வேறு எதுவும் ஆட் பண்ணவே மாட்டாங்க. அந்த அரிசியிலேயே ஆல்கஹால் வந்துடும். அதுக்கு பேர் செல்ஃப் ஜெனரேட்டட் ஆல்கஹால், தன்னுற்பத்தி ஆல்கஹால், தன்னுற்பத்தி சாராயம்னு பேர். இதெல்லாம் நாட்டு சரக்கு. வெளிநாட்டு மது வகைகள்லாம் ஈத்தைல் ஆல்கஹால், மீத்தைல் ஆல்கஹால்னு ஆல்கஹால் ஸ்பிரிட்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸ்பிரிட் எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா மொலாசஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. மொலாசஸ் என்னன்னா கரும்பு பால் தான் மொலாசஸ். கருப்பஞ்சாறு இருக்குங்க இல்லையா, அதுல இருந்து எடுக்கிற வடிகட்டப்படாத, அதாவது சர்க்கரையாக மாற்றப்படாத ஒரு பொருள் மொலாசஸ். அது ரொம்ப நாள் கருப்பஞ்சாறு ஓடி ஊறி இருந்தால் அதுக்குள்ள ஆல்கஹால் உற்பத்தி ஆயிரும். அதை வடிச்சாங்கன்னா 100% ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் கிடைக்கும். ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அப்படிங்கிறது RS. அதை அளவு தண்ணி கலந்தோ அல்லது வேற ஏதோ கலந்தோ, கலர் அல்லது ப்ரிசர்வேட்டிவ் கலந்து அல்லது ஸ்வீட்டு கலந்து ஏதாவது கலந்து 4%லேருந்து 5% ஆல்கஹால் இருந்தால் 100 மில்லியில் 100 மில்லி பாட்டிலில் 4%லேருந்து 5% வரலாம் ஆல்கஹால் தான், அது பீர். 35க்கு மேலே 45க்குள்ள இருந்தால் அது விஸ்கி, பிராண்டி. அதெல்லாம் நம்ம அப்படியே நேரடியாக ராவா குடிக்க முடியாது. அதில் தான் சோடா ஊற்றுறது, தண்ணி ஊற்றுறது, அப்புறம் அந்த இது தாங்க முடியாமல் ஊறுகாயை எடுத்து சப்புறது, சுவைக்கிறது,
அப்படியே மூஞ்செல்லாம் அப்படி போவோம், அவங்க எங்கெங்கோ போயிடும் மூஞ்செல்லாம், கண்ணெல்லாம் இருக்க மூடிக்குவான், கண்ணை இருக்க மூடிக்கிட்டு அப்படி ஒரு நாத்தம் அடிக்கிறத குடிப்பான். அந்த ஆல்கஹால் அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும். ஆனா கிர்ன்னு ஏறிடும். பொண்டாட்டி திட்டுறது தெரியாது, கடங்காரம் திட்டுறது தெரியாது, வீட்டில் இருக்கிற பிரச்சனை தெரியாது, எந்த தொல்லையும் தெரியாது, அப்படியே மிதந்துக்கிட்டு இருப்பான். பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அதுக்காக தான் அது. பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவன் அதை நாட மாட்டான். பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாதவன் அதை போட்டுக்கிட்டான்னா ஒன்றும் இல்லை. இத்தனை தான் பொண்டாட்டி திட்டினாலும் பட்னியை கிடக்கிறான், பிள்ளை சாப்பாட்டு இல்லாமல் கிடக்க, இப்படிலாம் என்ன சொன்னாலும் அவன் மண்டையில் ஏறாது. அவனுக்கு பிரெயின் அப்படியே பறந்துக்கிட்டு இருப்பான், மிதந்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு தான் எல்லாரும் அதுக்கு அடிக்ட் ஆகிறது. இது வெளிநாட்டு மது வகைகள், ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. அதைத்தான் ஆங்கிலத்திலே இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் என்று சொல்லப்படுகிறது. இதைதான் இப்ப மதுபான ஆலைகள்லாம் உற்பத்தி பண்றாங்க. அது வெவ்வேறு வகையான பாட்டில், அழகழகான பாட்டில் செய்வாங்க, கலர் கலரான பாட்டில் செய்வாங்க. அது கோல்டு கலர்ல லேபிள் இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இது உண்மையிலேயே இப்ப ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய சாராயம் எப்படி இருக்கும், ஆல்கஹால், அதுக்கு ரொம்ப மவுசு ஜாஸ்தி. அதனால தான் வெளியிலிருந்து வரவன் பூரா அதை வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பான். நேரடியாக ஃபாரின் சரக்குப்பா, இதுவும் ஃபாரின் சரக்கு தான், ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது, அது ஃபாரின்லேயே தயாரிக்கப்பட்டது. இதில் வைன் ஒன்று இருக்கு. வைன் என்னன்னா பழ வகைகளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடியது. ஓட்கான்னு ஒன்று இருக்கு, அதுவும் சாராயம்தான், அது ஒரு வகையான தானியத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது உலகம் முழுக்க இருக்கு. இங்கிலாந்துல இல்லையா இருக்கு, அமெரிக்காவில் இல்லையா இருக்கு, கனடாவில் இல்லையா இருக்கு, ஐரோப்பிய நாடுகளில் இல்லையா இருக்கு. நான் ஒரு முறை லண்டனுக்கு போயிருந்தப்போ ஒரு கடத்தெருவில் ஒரு கும்பலா நின்றாங்க. அவங்கெல்லாம் பேங்க்ல பிரைவேட் கன்சர்ன்ல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ், ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு டீ கடையில் போய் நம்ம டீ போடு, ஒரு கட்டிங் போடுன்னு சொல்ற மாதிரி அவங்க ஆளுக்கு ஒரு பெக், ஒரு அவுன்ஸோ 2 அவுன்ஸோ அதுக்கு பேர், அதை குடிச்சிட்டு டியூட்டிக்கு போயிடுவாங்க. அது குளிர் பிரதேசம். இந்த மாதிரி மதுவை அளவா சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு எந்த நேரமும் வாமா இருக்கும், கொஞ்சம் கதகதப்பா இருக்கும், அவங்க வேலை செய்ய முடியும். அதுல யாரும் அடிக்ட் ஆகிறது இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் எதை எதை எந்த நேரத்தில் சாப்பிடணும், அந்த அளவுக்கு அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, அவன் படிச்சிருக்கிறான். இது உடம்புல போச்சுன்னா எப்படி லிவர் பாதிக்கப்படுங்கிறது அவனுக்கு தெரியும். ஸ்டொமக், வயிறு இறைப்பை எப்படி புண்ணாகுங்கிறது அவனுக்கு தெரியும். இதனால் புற்றுநோய் வருங்கிறது அவனுக்கு தெரியும். அடிக்ஷன் ஆயிட்டா பேலன்ஸ் இழந்துருவோம், அதுக்கப்புறம் மூளை ஒழுங்கா வேலை செய்யாதுங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால சோசியல் ட்ரிங்கர் அப்படிங்கிற பேர்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்பப்போ குடிக்கிறதோட சரி, இல்லைன்னா அளவோடு குடிக்கிறதோட சரி. அங்க டி அடிக்ஷன் சென்டர் தேவைப்படலை. அடிக்ஷன்னா அந்த பழக்கத்துக்கு, போதைக்கு அடிமையாகி விடுவது, வேற எதுவுமே அவனுக்கு தேடாது. நீ என்ன அமிர்தமே கொண்டு கொடுத்தா கூட அது அவனுக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டான். அதுதான் வேணும். காலையில் எழுந்திரிச்சு தண்ணியை எடுத்து வாய் கொப்பளிச்சுட்டு அல்லது பிரஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம காஃபி சாப்பிடணும்னு நினைப்போம். அவன் தூங்கி எழுந்த உடனே சாராயத்தை தான் குடிப்பான், சாராயத்தில் தான் கொப்பளிப்பான். அடிக்ஷன் ஆகிடுவான். சோறு தேடாது, வயிறு புண்ணா போயிடும். சோறு சாப்பிட்டா அவன் குடிச்சு அந்த ஆல்கஹால் இருக்கிற போதையும் போயிடும், அதனால சாப்பிட மாட்டான். சோறு சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சாலும் போதை ஏறாது, சாப்பிட்ட உடனே சாப்பிட்டாலும் போதை ஏறாது. தண்ணி மட்டும் வயிற்றுக்குள்ள இருந்து அப்படியே மிதக்கலாம். இதுதான் அடிக்ஷன். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அரசே நடத்துகிற மதுபான கடைகள் அதிகம் எங்கே இருக்கின்றன, இதை ஒரு ஆய்வு பண்ணணும். பிரச்சனை அதுதான். வேற யாரும் பேச முடியாது, நாம தான் பேசணும், வேற வழி இல்லை, வேற வழி இல்லை.
சில பேர் கேட்குறாங்க, இவ்வளவு நாள் இவர் ஏன் பேசல, இப்ப பேசுறாரு? இவ்வளவு நாளா நான் பேசுறது நீ கவனிக்கல, இப்பதான் கவனிக்கிற. இவ்வளவு நாளா நான் பேசுறத யாரும் ஊடகங்களை பெருசா போடல, இப்ப போடுறீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு, எனக்கு ஒரு காரணம் இல்லை. நான் தொடக்க காலத்திலிருந்து பேசிட்டு வர அரசியல் தான் இந்த அரசியல். வாய்ப்புள்ள இடங்களெல்லாம் நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன், பையங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஏன் அதை அவங்க பெருசாக்குறாங்கன்னா, அவங்களுக்கு இதை பெருசாக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. என்னன்னா, இதன் மூலமாவது திருமாவளவனுக்கும் முதலமைச்சருக்கும் இடையில ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இந்த கூட்டணியை உடைத்து விட முடியாதா? நம்மள அவன் பெருசா நினைச்சலாம் அதை போடல. திருமாவளவன் வந்து ரொம்ப முக்கியமான சக்தி, அவர் சொன்னா அப்படியே அது ஃபயர் ஆகுது, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படிலாம் அவன் நினைச்சு போடல. திருமாவளவனை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் இதை பெருசாக்குறாங்க. நாம ரொம்ப யதார்த்தமா சொன்னோம். என்ன சொன்னோம்னா, தேர்தல் அரசியல் வேற, மது ஒழிப்புக்காக நான் விடுக்கிற அறைகூவல் வேறு. நான் ரொம்ப தெளிவா சொன்னேன், மது விலக்கு என்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்கும் உடன்பாடு இருக்கிறது. திமுகவும் மதுவை வேண்டாம் என்று சொல்லுகிறது, தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. அதிமுகவும் மதுவை ஒழிக்க உடன்பாடு இருக்கிறது என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் சொல்லுகிறது, இடதுசாரிகளும் சொல்லுகிறோம். எல்லா கட்சிகளும் சொல்லும் போது அப்புறம் ஏன் மதுக்கடைகள் திறந்திருக்கு? உனக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, அவருக்கும் பிடிக்கல, இவருக்கும் பிடிக்கல, அப்புறம் ஏன் மதுக்கடைகளை மூட முடியவில்லை? இந்த கேள்வியை எழுப்பிவிட்டு நான் சொன்னேன், எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல் எழுப்புவோம், மதுவை ஒழிப்போம், தேசிய கொள்கை வேண்டும் என்று வலியுறுத்துவோம். அப்ப பத்திரிகையாளர் கேட்டார். நான் சொன்னேன், அதிமுகவும் பேசலாம், இந்த மேடைக்கு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப இயல்பாக நான் சொன்ன ஒரு கருத்து. உடனே திருமாவளவன் காய்களை நகர்த்துகிறார். நான் செஸ்ஸா விளையாடுறேன், என்ன காய்கள் இருக்கு, காய்களை நகர்த்துகிறார், ஏதோ திட்டம் போடுகிறார். ஒண்ணுமே கிடையாது. ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது. நான் மக்களை சந்தித்த போது மக்கள் எனக்கிட்ட கட்டளை அது. மாவோ சொன்னான், மக்களிடம் செல்லுங்கள், உனக்கு கற்றுத் தருவார்கள் என்று சொன்னான். பள்ளிக்கூடம் போன்னு சொல்லல அரசியல் கற்பதற்கு, பல்கலைக்கழகம் செல்லுங்கள் என்று சொல்லவில்லை அரசியல் கற்பதற்கு, மக்களிடம் செல்லுங்கள் என்று மாசேத்துங் என்கிற மாவோ சொன்னதை நாம் அறிவோம். நான் கள்ளக்குறிச்சிக்கு போனேன், 2 நாள் இருந்தேன். என்கிட்ட ஜனங்க வச்ச கோரிக்கை, தம்பி இந்த டாஸ்மாக மூட சொல்லுங்க, கள்ளச்சாராயத்தை ஒழிங்கன்னு சொல்லல. எங்க ஊர்ல கள்ளச்சாராயம் வித்துக்கிட்டு இருந்தான், அவனுக்கு இந்த அரசியல்வாதி துணையா இருந்தாரு, இந்த போலீஸ்காரர் துணையா இருந்தாரு, அவங்கள கைது பண்ணுங்கன்னு சொல்லல. சாதாரண மக்கள்கிட்ட இயல்பாக விழுந்த கோரிக்கை, டாஸ்மாக மூட சொல்லுங்க தம்பி, நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? அந்த பெண்மணிகள் விடுத்த கோரிக்கை தான் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டமாக மாறியது. சென்னையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அவர்கள் வடித்த கண்ணீர் என்னை நெக்குருக செய்தது. அவர்கள் கதறிய அந்த கதறல் என்னை ஆழமாக சிந்திக்க தூண்டியது. ஏன் இதை நாம் ஒரு வெகுமக்கள் பிரச்சனையாக மாற்றக்கூடாது என்கிற எண்ணம் எனக்குள் எழுந்தது. ஆகவேதான் சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் பேச்சின் ஊடாக இயல்பான ஒரு போக்கில் செப்டம்பர் 17 மகளிர் மாநாடு நடைபெறும், மகளிர் மாநாடு நடைபெறும் என்று நான் அறிவித்தேன். இதுல கணக்கும் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் வருது, அதெல்லாம் நான் கணக்கிலே வைக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அன்னன்னைக்கு பரீட்சைக்கு படிச்சு, ராத்திரி படிச்சு காலையில் எழுதுறவன். இந்த 3 ரிவிஷன் அடிக்கிறது 4 ரிவிஷன் அடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நான் ரொம்ப பிலோ ஆவரேஜ்.
நான் ரொம்ப பிலோ ஆவரேஜ். ஒருத்தர் சொல்லியிருக்காரு திருமாவளவன் எல்கேஜின்னு. நான் அவருக்கு சொல்கிறேன், நான் எல்கேஜி கூட கிடையாது, நான் ப்ரீகேஜி தான். அதுக்கும் கீழே தான். ஏன்னா நான் நாள்தோறும் மக்கள்கிட்ட கற்றுக்கொண்டு வருகிறேன், இன்னும் கற்றுக்கிட்டே இருப்பேன், மக்கள்கிட்ட போவேன். நான் ப்ரீகேஜி தான். நான் ஒன்றும் பிஹெச்டிலாம் சொல்லிக்கல. பிஹெச்டி முடித்தவங்களாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் கிடக்குறாங்க. சும்மா பிஹெச்டி முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. நான் ப்ரீகேஜி தான். மக்கள் கண்ணீர் மல்க விடுத்த கோரிக்கை அது. சின்ன கட்சி, அந்த குடும்பத்துக்கு தலா 10,000 கொடுத்துட்டு வந்தோம். அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 69 குடும்பத்திற்கும் தலா 10,000 கொடுத்தோம். கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்களுக்கு 10,000 கொடுக்கும்போது மரக்காணத்தில் இறந்தவங்களுக்கு கொடுக்கணுமேன்னு நான் மரக்காணத்துக்கு போனேன் 10ஆம் தேதி. அது 1.5 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. 14 பேர் அந்த ஊரை சேர்ந்தவங்க, 8 பேர் எந்த ஊருன்னு தெரியல, 22 பேர் செத்தாங்க. அதில் 4 பேர் தலித், 10 பேர் மீனவர்கள். இந்த மீனவர் குடியிருப்புக்கே போனோம். நிறைய பேர் சொன்னாங்க, மீனவர் குடியிருப்பு போனீங்கன்னா 5 மணிக்கு மேலே எல்லாம் தண்ணியை போட்டு தகராறு பண்ணுவாங்க, பிரச்சனை வந்துடுவாங்க, போக வேண்டாம்னு சொன்னாங்க. என்னங்க, நம்ம உழைக்கிற ஜனம், அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பேச போகிறோம்? அப்படியே குடிச்சிட்டு வந்தால் கூட வரட்டும், அவங்ககிட்ட நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு நான் அந்த கூட்டத்தை மீனவர் குடியிருப்பில் தான் போட சொன்னேன். நிஜமாவே அதே மாதிரி ஒரு ஆள் குடிச்சிட்டு ஒரே ஒரு ஆள் திரும்ப திரும்ப எகிரி மேடைக்கு வந்தார். ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார். போலீஸ் பிடிச்சி போனாங்க. அப்புறம் விட்டுருவாங்க, அப்புறம் வருவார். அந்த கூட்டம் முடியறதுக்குள்ள ஒரு 4-5 முறை அவர் வந்துட்டார். வந்து சத்தம் போட்டு போனார். அந்த பெண்மணிகள் பேசுகிற போது சொன்னார்கள், இந்த 10 பேர் செத்தது தான் உங்களுக்கு தெரியும், இந்த ஊரில் இந்த பகுதியில் 300 பேர் விதவைகளாக இருக்கிறார்கள், கைம்பெண்களாக இருக்கிறார்கள். அப்படியே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்துச்சு. அந்த பணம் அப்படியே வச்சிருக்கிறேன், வேணா கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுத்துட்றேன் திருப்பி. அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அந்த பணத்தால் என்னால் பூ வாங்க முடியுமா, பொட்டு வாங்க முடியுமா என்று கேட்டார். புருஷன் செத்து போயிட்டாதான் இங்கே பூ வைக்க முடியாது, பொட்டு வைக்க முடியாத நம்ம சமூகத்தில். அந்த பணத்தை எடுத்து நான் என்ன பூ வாங்க முடியுமா, பொட்டு வாங்க முடியுமான்னு கேட்குறாங்க அந்த அம்மா. நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இதுபோல் இந்தியாவில் உள்ள எல்லா கிராமங்களிலும் மது பழக்கத்திற்கு அடிமையாகி இளம் வயதிலேயே காலமாகி விடுகின்றனர். 2 புள்ள 3 புள்ள குழந்தையை கொடுத்துட்டு பெண்டாட்டி தலையில் சுமத்திட்டு அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. அதன் பிறகு அந்த பிள்ளைகளை காப்பாற்றி கரையேற்றுகிற பெருஞ்சுமை தாய்மார்களின் தோள்களில் விழுந்து விடுகிறது. அது மட்டும் கிடையாது, அதுக்கு பிறகு அந்த பெண்மணி சாகிற வரையில் பயந்து 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 ஊருக்கு பயந்து பயந்து வாழ வேண்டும். அடாத பழிகள் வந்து சேரும், அவதூறுகள் பரவும். யாராவது ஒருத்தனோட பேசிட்டு நின்னா போதும், கண்ணு காது மூக்கு வைத்து விடுவார்கள். ஏதாவது உதவி கேட்டு போனால் போதும், இந்த பெண்மணி சுதந்திரமாக இருக்க முடியாது. அவ்வளவு கொடுமைகளை இந்த சமூகத்தில் பெண்மணிகள், கணவனை இழந்த பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய அவலம் இந்த சமூகத்தில் இருக்கிறது. ஈழ மண்ணில் 1 லட்சம் பேர் விதவைகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தை படித்த போது நான் அதிர்ச்சி அடைந்தேன். அந்த 1 லட்சம் தாய்மார்களின் கணவன்மார்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட அந்த யுத்தத்தில் பலியானவர்கள், வேட்டையாடப்பட்டவர்கள், மண்ணின் மக்களின் விடுதலைக்கான யுத்தத்தில் களப்பலியானவர்கள். ஆனால் தமிழ்நாட்டில், இந்தியாவில் சாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கிலே. அதனால் இளம் வயதிலேயே பெண்மணிகள் விதவைகளாக இருக்கிறார்கள். ஒரு பெண்ணை வந்து சொல்லுது, எனக்கு 28 வயசு, 2 பிள்ளைங்க, நான் என்ன பண்ண போறேன், என் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க போறேன், கதறாங்க. இது எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை. இதை பேசாம, தாய்மார்களின் கண்ணீரை பற்றி பேசாமல்,
அந்த கண்ணீரை துடைப்பதற்கு என்ன வழி என்று பேசாமல், திருமாவளவன் விடுத்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை பேசாமல், அந்த நியாயத்திற்கு துணையாக இருக்க வேண்டும் என்று முன்வராமல், எல்லோரும் சேர்ந்து திருமாவளவனை போல் குரல் கொடுப்போம் என்று களத்திற்கு வராமல் கணக்கு போடுறாரு திருமாவளவன், கதை கட்டி விடுகிறார்கள். இது என்னை கொச்சைப்படுத்துவதல்ல, கண்ணீர் சிந்தும் தாய்மார்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்துவது. தேர்தலில் ஒரு கூட்டணியில் இருக்கிறது அல்லது வெளியேறது அது சுதந்திரமான ஒன்று. அது என்ன நம்ம இப்படி அப்படி காய்களை நகர்த்தி சூதாட்டம் ஆடிதான் முடிவெடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு, நம் கட்சியின் நலனை கருத்தில் கொண்டு நாம் எடுக்கிற முடிவு சுதந்திரமான முடிவு. ஒரு அணியிலே இருக்கலாம் அல்லது வெளியேறலாம், இதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதே போல அந்த அணியை தலைமை தாங்கக்கூடிய பெரிய கட்சிகள் ஒரு கட்சியை கூட்டணியில் வைத்துக் கொள்ளவும் அல்லது வேண்டாம் என்று சொல்லவும் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. இதில் என்ன ஒளிச்சி மறைச்சி சூது சூழ்ச்சி அதெல்லாம் தேவையில்லை. இது 100 விழுக்காடு தூய்மையான நோக்கத்தை கொண்ட ஒரு மாநாடு. அதனால்தான் நான் சொன்னேன், கட்சி கடந்து, அரசியல் கடந்து, சாதி மதம் ஆகியவற்றை கடந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலில் இதை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. 2 கோரிக்கை. 1, தமிழ்நாட்டில் படிப்படியாக டாஸ்மாக் மூட வேண்டும். டாஸ்மாக்ங்கிற கார்பரேஷனே இருக்கக்கூடாது. கடைகளை மூடனா கார்பரேஷன் இருக்காது. 2வது, அகில இந்திய அளவில் மதுவிலக்கு தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை தடுப்பதற்கு சட்டம் இருக்கு, NDPS என்ற சட்டம் இருக்கு. மது விலக்குக்கு சட்டம் இருக்கிறதா என்றால் இல்லை. அந்த சட்டம் இருந்தும் கஞ்சா இந்தியா முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் விநியோகமாகிறது. அதுபோல போதை பொருள், அந்த நீங்க எழுதும்போது போதைன்னு மட்டும் போடக்கூடாது, போதை பொருள் அப்படின்னு தான் போடணும். ஏன்னா மதுவிலும் போதை இருக்கு. அதனால மது போதை ஒழிப்பு அப்படி இல்லை, மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு. லிக்கர் அண்ட் ட்ரக்ஸ், மருந்து, ஊசி மருந்து இருக்கு பாருங்க, அதையே நிறைய பேர் போதைக்கு பயன்படுத்துறாங்க. பெத்தட்டின்னு ஒரு ஊசி இருக்கு, அதை போதைக்கு போட்டுக்கிட்டு நிறைய பேர் அப்படியே ஒரு சொர்க்கத்தில் மிதந்து கொண்டிருப்பார்கள். இப்போ கஞ்சா சாக்லேட் வந்துருச்சு, அது கூட போட்டு சுவைக்கணும். சுவைச்சா வாய் அசைறது தெரியும். வாய் அசையாமல் இருக்கிறதுக்கு ஸ்டிக்கர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்டிக்கர் பொட்டு மாதிரி, ஸ்டிக்கர் ஆல்கஹால், ஸ்டிக்கர் கஞ்சா. அதை நாக்கில் ஒட்டிக்கிட்டு நீ பாட்டு உட்காந்துக்கலாம், அப்படியே வாயை மூடிக்கிட்டு. அப்படியே போதை ஏறிக்கிட்டே இருக்கு, கிர்ன்னு ஏறும். இங்கே நமக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சொல்றதை கேட்டு தான் சொல்றோம். ஸ்டிக்கர் ஆல்கஹால் ஸ்டிக்கர்ல வந்துருச்சு, கஞ்சா ஸ்டிக்கர்ல வந்துருச்சு. பல வடிவத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ், பள்ளிக்கூடத்துக்கு போற சின்ன பிள்ளைகள், இப்போ ஒரு பெரிய பிரபலமான ஒரு தனியார் கல்லூரி வளாகத்தில் நிறைய கஞ்சா பிடிச்சிருக்கிறாங்க. அது கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து. பெண் பிள்ளைகள் கஞ்சா அடிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்ததெல்லாம் பெரும்பாலும் போதையில் இருந்தவர்களால் தான் நடந்திருக்கு. டெல்லியில் ஒரு பெண்ணை பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு பேர் சொல்லக்கூடாதுன்றதுனால இவங்களே ஒரு பேர் வச்சாங்க, நிர்பயான்னு. நிர்பயான்னா பயம் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். பயம் அப்படிங்கிறது அச்சம், நிர்பயம்னா பயம் இல்லாதவள். இவங்களா ஒரு பேர் வச்சுட்டாங்க.
ஆனால் இது மாதிரி பாதிக்கப்படுற பெண்களுடைய பேரை சொல்லக்கூடாது, போட்டோவை பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு சட்டம் இருக்கு. இப்போ கல்கத்தாவில் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி ரொம்ப கொடூரமான முறையில் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த டீம், அந்த ஆள் கைது செய்யப்பட்ட ஃபுல் போதை. எனவே இளம் தலைமுறையினர் பாதிக்கப்படுகிறார்கள். இரண்டாவது கோரிக்கை, தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும், அதன் அடிப்படையில் சட்டம் இயற்ற வேண்டும். இதை எல்லா கட்சிகளும் சொல்ல வேண்டும். பிஜேபியும் சொல்லணும். பிஜேபி ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலாவது மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறதா? மாநில அரசு உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர், இவங்க ஆன்மீகம் பேசுறவங்க, ராமரை வழிபடக்கூடியவங்க, நல்லொழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். ஏன் உத்தரப்பிரதேசத்தில் மதுவிலக்கு இல்லை? முதல் வேலையை அதை செய்ய வேண்டுமா இல்லையா? இந்துக்களை காப்பாற்ற விரும்பக்கூடிய இந்துத்துவ பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏன் மதுவிலக்கு நடைமுறையில் இல்லை? பதில் சொல்லுவார்களா? எந்த மாநிலத்திலும், பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலும் மதுவிலக்கு நடைமுறையில் இல்லை. குஜராத்தில் இருக்கு, அது காங்கிரஸ் காலத்தில் வந்தது. காந்தி பிறந்த மாநிலம்ங்கிறதுனால காந்திக்கு மரியாதை கொடுத்து அதை மூடி வச்சிருக்கிறாங்க. பீகார்ல இருக்கு, நிதிஷ்குமார் அங்க முதல்வராக இருக்கிறதுனால அது இருக்கு. அவரு கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை உள்ளவர். பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாலும் முற்போக்கு சிந்தனை உள்ளவர். இதை நான் முடிச்சிடறேன். மிசோரம், நாகாலாந்து ரெண்டு சின்ன மாநிலங்கள் இருக்கு, ரெண்டு பெரிய மாநிலங்கள் இருக்கு. மற்ற எல்லா மாநிலங்களிலும் அரசாங்கம் மது வியாபாரம் செய்கிறது. மதுவிலக்கு கொள்கை இல்லை. இப்ப தமிழ்நாட்டில் மூடிட்டா பாண்டிச்சேரியில் விற்பனையாகும், ஆந்திராவில் விற்பனையாகும், கேரளாவில் விற்பனையாகும், எல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள குவியும். இப்ப தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை கொண்டு வாருங்கள். கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு இடம் இருக்கு. அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். இது திருமாவளவன் குரலாக மட்டுமில்லாமல், விடுதலை சிறுத்தைகளின் குரலாக மட்டுமில்லாமல், ஏன் தேசிய மதுவிலக்கு கொள்கையை திமுக வலியுறுத்தக்கூடாது, அதிமுக வலியுறுத்தக்கூடாது, காங்கிரஸ், பாஜக போன்ற தேசிய கட்சிகள் ஏன் இதை ஒரு தேசிய கொள்கையாக வலியுறுத்தக்கூடாது? இதுதான் விடுதலை சிறுத்தைகள் எழுப்புகிற கேள்வி. இதை போய் தேர்தல் அரசியலோடு முடிச்சு போட்டு தயவு செய்து இந்த தூய்மையான நோக்கத்தை களங்கப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்படி பேசுறதுனால திமுக உங்களை தப்பா நினைக்காதா? இந்த ஊடகங்கள் எல்லாம் இப்படி திரித்து எழுதுவதால் இந்த உறவு பாதிக்கப்பட்டு விடாதா? கூட்டணி முறிந்து விடாதா? உங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை. வேண்டுமென்றே சிலர் இதை கூர்மைப்படுத்தி உடைத்து விட மாட்டார்களா? நான் எந்த கணக்கும் பண்ண விரும்பவில்லை. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை. இந்த கோரிக்கையால் அரசியல் களத்தில் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை எதிர்கொள்ள விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம். இதை நான் தூய்மையாக சொல்லுகிறேன், உள்ள தூய்மையோடு சொல்லுகிறேன். எனக்கு எந்த கிரிமினல் இன்டென்ஷனும் கிடையாது, எந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷனும் கிடையாது. இப்படி பேசுறதுனால தேர்தல் அரசியல்ல, கூட்டணி உறவுகள்ல பிரச்சனைகள் வரலாம், ஏதாவது பாதிப்புகள் வரலாம், பின்னடைவு வரலாம். ஆனா ஆயிட்டு போட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு இயக்கம், சமூக இயக்கம், பெரியார் இயக்கம். நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பரீட்சை நேரத்தில் படிச்சு பாஸ் பண்ணக்கூடியவன் நான். மற்ற மாணவர்கள்லாம் 3 மாசத்துக்கு முன்னாடியே படிப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரிவிஷன் விடுவாங்க, ஒரு சப்ஜெக்டையும் 3 முறை படிச்சிருவாங்க. நான் அன்னைக்கு நைட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணக்கூடியவன். அப்படிதான் நான் இது வரலும் பண்ணிருக்கேன். நான் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். லா காலேஜில் என் கூட படிச்சவங்க நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் எழுதுனாங்க. நாங்கள் 2-3 பேர் தான் பாஸ் பண்ணோம். அதில் நான் ஒருத்தன் தான் அன்னன்னைக்கு படிச்சுட்டு போய் எழுதினவன். நான் பாஸ் பண்ணிட்டேன்.
3 ரிவிஷன் விட்டவன்லாம் அவன் அரியர்ஸ் வச்சுட்டான், முடிஞ்சிச்சு. அடுத்த அட்டம்ப்ட்ல தான் அவன் பாஸ் பண்ணணும். இதை நான் சிரிக்கிறதா சொல்ல, நிஜமாவே எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வேலை செஞ்ச ஃபொரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரியில் லாஸ் ஆஃப் பே லீவ் போட்டப்போ என்கிட்ட அவர் சொன்னார், என்ன எதுக்காக லீவ் போடுறீங்கன்னாரு. எக்ஸாம் எழுத போகிறேன். என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க? லா எக்ஸாம். லா படிச்சுட்டு இருக்கிறீங்க? ஆமாம் சார். அதுக்குள்ளே வேலை கிடச்சிச்சு, வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ லீவ் போட்டு போகிறீங்க? ஆமாம். என்னைக்கு பரீட்சைன்னாரு. 1 வாரம் தான் இருக்குது. 1 வாரத்தில் போய் நீ படித்து எழுதி பாஸ் பண்ணிடுறா அப்படின்னாரு. இருந்தாலும் எழுதி தானே ஆகணும் சார். நான் போகிறேன். ஏன் வேஸ்ட் பண்ணுறேன் லீவ் போட்டு? லீவும் போகுது உனக்கு, லாஸ் ஆஃப் பேவும் பணமும் சம்பளமும் இல்லாமல் போகுது, அங்கே நீ போய் எழுதி பாஸ் பண்ண போகிறதும் இல்லை அப்படின்னு எனக்கு கிண்டல் அடித்தார். நான் போகிறேன், பரீட்சை எழுதினேன். கொஞ்ச நாளில் ரிசல்ட் வந்துச்சு. திருமாவளவன் பாஸ், ஆல் பாஸ். நான் வந்து இதுக்குன்னு என்ன பண்ணேன், ஸ்வீட் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போனேன். அவர் வீட்டில் ஒரு 3வது மாடியில் அவர் வீடு. அவர் ஒரு நாய் வளர்க்குறது எனக்கு தெரியல. நான் போனதும் அந்த நாய் என் மேலே பாய்ஞ்சி பிராண்டி கையில் காயம்பட்டு ரத்தம் வந்துருச்சு. ஸ்வீட்டு கொடுக்க போனதெல்லாம் எனக்கு வந்த வம்பு. நான் இது மாதிரி பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன்னா அவரால் நம்ப முடியல. பாஸ் பண்ணிட்டீரா? அவர் வந்து ஒரு பிராமண அதிகாரி, அந்த ஸ்டைலில் பேசினார். இந்த வாங்க போங்கன்னு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்றதுனால நீர் போர் வார் அப்படின்வாங்க அவங்க. நீ இன்னும் சொல்லக்கூடாது, ஒருமையில சொல்லக்கூடாது, நீங்க இன்னும் மதிப்பு கொடுத்துடக்கூடாது. அதுக்காக 2க்கும் இடையில அவங்க கண்டுபிடிச்சது ஒரு வார்த்தை, என்ன பண்றீர், எங்க போறீர், நீர் என்ன செய்கிறீர் அப்படிமாங்க. நீன்னு சொன்னாலும் சிங்கிள் ஆயிரும், தப்பாயிரும். நீங்கன்னு சொன்னாலும் ரொம்ப மதிப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும். அதுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு உத்தி. நீர்னுவாங்க. அவர் அப்படிதான் பேசுவார். நான் பாஸ் பண்ணது யாராலையும் நம்பவே முடியல. எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, எலெக்ஷன் நேரத்தில் தான் நாங்கள் எலெக்ஷனை பற்றியே முடிவு பண்ணுவோம். பரீட்சை நேரத்தில் தான் நாங்கள் படிப்போங்கிற மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் தான் எலெக்ஷனை பற்றியே முடிவு பண்ணுவோம். அதை பற்றி எங்களுக்கு இன்னும் பெருசாக ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் நாளைக்கே ஆட்சியை பிடிக்க போகிறோமா, நாட்டை ஆள போகிறோமா, ஏதோ நாங்கள் ஒரு சிங்கிள் நம்பர்லையோ அல்லது டபுள் டிஜிட் நம்பர்லையோ எலெக்ஷன் நிற்க போகிறோம். ஜெயிச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஜெயிச்சாலும் ஒன்று தான், ஜெயிக்கலனாலும் ஒன்று தான். அதில் ஒன்றும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதில்ல. என்ன ஒரு கெத்து, நாங்களும் ஒரு கட்சியை தொடங்கணும், நாங்கள் ஒரு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், நாங்கள் 2 எம்பி வச்சிருக்கிறோம், ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக ரெகக்னைஸ் ஆகிருக்கிறோம். இதெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். இதனால் ஒன்றும் பெருசாக ஆக போகிறதில்ல. அதனால் எங்களுக்கு எலெக்ஷன் அன்னைக்கு தான் எலெக்ஷனை பற்றியே முடிவு செய்வோம். அண்டர்லைன் த பாயிண்ட், கோடு போட்டுங்க, அடிக்கோடு இட்டுக் கொள்ளுங்க. எலெக்ஷன் நேரத்தில் தான் எலெக்ஷனை பற்றி முடிவு செய்வோம். இப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். திமுக கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணி தொடருகிறது என்றும் நாங்கள் நம்புகிறோம், தொடரும் என்றும் நம்புகிறோம். அது வேறு. ஆனால் 100 விழுக்காடு இந்த கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிற தாய்மார்களின் கோரிக்கையை திசை திருப்ப வேண்டாம். இந்த மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை டாஸ்மாக் மூடப்பட வேண்டும் என்பதுதான். இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கை கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான். பாரதிய ஜனதாவுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதுதான் எங்கள் நோக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் உறுப்பு எண் 47 டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், வழிகாட்டும் நெறிமுறைகள் என்று மாநில அரசுகளுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள் உள்ளன. அதிலே ஆர்டிகிள் 47 அரசுக்கு வழிகாட்டுகிறது. படிப்படியா நீ மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கணும், மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்தணும். ஆயிரத்தி 1954 அப்ப இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட், பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் காலத்தில் இருந்த அரசு, ஸ்ரீமன் நாராயணன் என்பவர் தலைமையில் ஒரு கமிஷனை போட்டுச்சு, மதுவிலக்கு ஆலோசனை குழு. அந்த கமிஷன் பரிந்துரை கொடுத்துச்சு. 1955 அறிக்கை கொடுத்துச்சு. 1958 ஏப்ரல் 1 சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியது. நடைமுறைக்கு வரல. இன்றைக்கு அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டி காட்ட விரும்புகிறது. அரசியல் கட்சிகளே,
அரசியல் கட்சிகளின் தலைவர் பெருமக்களே, எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலாய் தேசிய மதுவிலக்கு கொள்கையை வரையறுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம், சட்டம் இயற்றுவோம். நல்ல சாராயம் குடிச்சா கள்ளச்சாராயம் வராதுங்கிறதெல்லாம் ஹம்பக், மோசடி. நல்ல சாராயம் குடித்தால் உடலுக்கு நல்லது, கள்ளச்சாராயம் தான் உடலுக்கு கெடுதி என்று சொல்லுவது ஒரு ஏமாற்று வேலை. சாராயம் என்றாலே அது நஞ்சுதான், மது என்றாலே அது நஞ்சுதான். அதிலே நல்ல நஞ்சு கெட்ட நஞ்சு என்று ஒன்று கிடையாது. நஞ்சு நஞ்சுதான். எனவே இதை பெண்கள் உரத்து பேச வேண்டும் என்பதற்காகத்தான் மகளிர் மாநாடு. எனது அருமை தோழர்களே, டெல்டா மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பெண்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். மாவட்டத்துக்கு எத்தனை யூனிஃபார்ம் சாரி வேணுங்கிறத தலைமைக்கு சொல்லிருங்க. அடக்க விலைக்கு உங்களுக்கு அப்படியே தலைமையில் வழங்கப்படும். அந்த சாரியை உடுத்திக்கொண்டு, புடவையை உடுத்திக்கொண்டு நீங்கள் மாநாட்டுக்கு வர வேண்டும். எல்லாம் நீலம் சிவப்பு நட்சத்திரம் பொறித்த சேலை. அந்த ஒரு நாள் நாம் எல்லாம் நீலம் சிவப்பு. ஒரு ஓரம் பார்டர் இருக்கல, ஓரம் இருக்கல, அது என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? பார்டர் தான், இங்கிலீஷ்ல பார்டர், தமிழ்ல என்ன சொல்றது? அது முந்தானைங்கிறது வேற, அது முன்பகுதி. அதுல நட்சத்திரம் பொறிச்ச நம்ம கொடி வருது. ஃபுல் நீளம், முழு சாரியும் நீளம் புடவை. ஓரத்துல நட்சத்திரம் பொறிச்சது, 2 அடிக்கு ஒரு நட்சத்திரம் பொறிச்சது. முந்தானை இருக்கு இல்லையா, அது ஃபுல் சிவப்பு, ரெட்டு. நம்ம ரவிக்கையும் ரெட்டு. ரெட்டுன்னா சிவப்பு. இந்த நீலம் சிவப்பு சேலை சட்டை அணிந்து கொண்டு இந்த மாநாட்டுக்கு நீங்கள் பாதுகாப்பாக வந்து சேர வேண்டும், பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும். பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கிருந்தோ பெண்கள் வர முடியாது. கட்டட வேலைக்கு நார்த் இந்தியாவிலிருந்து வரவழைச்சிக்கலாம். மாநாட்டுக்கு பெண்கள் எங்கிருந்து வரவழைக்க முடியும்? நம்ம குடும்பத்து பெண்கள் தான் வர வேண்டும். நம்ம வீட்டில இருந்து தான் பெண்கள் வரணும். மகளிர் விடுதலை இயக்கத்துக்கு போஸ்டிங் போடாமல் இருந்தால் எல்லாத்தையும் இப்போ ஃபில்லப் பண்ணுங்க. யார் யார் ஆசையா இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், நகர செயலாளர், நகர துணை செயலாளர், எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்கிறவங்களாம் பொறுப்பு வாங்கி கொடுங்க. அவங்க எல்லாம் உடை உடுத்தி கொண்டு இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும். இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும். அதை காந்தியடிகளின் பிறந்த நாளில் வச்சிருக்கிறோம். சில பேர் அம்பேத்கர் இயக்க தொண்டர்கள் சில பேர் இது ஏன் காந்தி பிறந்த நாளில் வச்சிருக்கிறாங்க? மதசார்பின்மையிலும் மதுவிலக்கிலும் காந்தியை நாம் விமர்சிக்க முடியாது. நமக்கு பொருத்தமா ஏப்ரல் 14 வைக்கணும்னா நம்ம சின்ன ஒரு 8 மாசம் காத்திருக்கணும். அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும். டிசம்பர் 6 தான் அம்பேத்கர் நினைவு நாள். டிசம்பர் 6 நல்ல மழை வரும், மாநாடு நடத்த முடியாது. அது வரலாம் வச்சிருக்க முடியாது. செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள் ரொம்ப ஷார்ட்டா இருந்தது, அதனால தள்ளி வச்சிருக்கிறோம். அக்டோபர் 2. விமர்சிக்கிறவங்க விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க, அதை பற்றி நம்ம பொருட்படுத்தவே கூடாது. சும்மா நான் ஃப்ளைட்டில் இருந்தேன், என் பேச்சிலேருந்து ஒரு 1.5 நிமிஷம் பேச்சை வீடியோவை கிளிப்பிங் எடுத்து அதை போட்டிருக்கான் தம்பி, அந்த நிர்வாகி சஜன். அவனுக்கு திடீர்னு நான் அந்த டெக்ஸ்ட் மேலே போடுவாங்க இல்லையா, ஒரு வீடியோ போடும்போது மேலே எழுதுவாங்க அது என்னன்னு. அதில் நிறைய தடவை அங்கே தப்பு பண்ணிடுவாங்க, எழுத்துப்பிழை இருக்கும், சென்டென்ஸ் ஒழுங்காக இருக்காது, நான் சத்தம் போடுவேன். அந்த மாதிரி அதில் வெறும் முழக்கத்தை மட்டும் போட்டுட்டு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அதை மட்டும் போட்டாங்க. என்னன்னே அதில் இல்லை. ஆனால் அந்த கண்டென்ட் என்னன்னா, மூப்பனாரோடு நாம் கூட்டணியில் சேர்ந்த போதே விடுதலை சிறுத்தைகள் எழுப்பிய முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதாகும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று முழங்கிக் கொண்டுதான் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கே வந்தோம். எளிய மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை நான் மேற்கோள் காட்டி பேசியிருப்பேன்.
அதை எடுத்து போடுறவங்க 1999 நாங்கள் இந்த கருத்தை பேசினோம் என்று மறைமலை நகரில் நடைபெற்ற மண்டல சிறப்பு குழுவில் நான் ஆற்றிய உரை அப்படின்னு போட்டிருக்கணும். உரையின் சுருக்கம் அப்படின்னு போட்டிருக்கணும். ஒன்றும் இல்லாமல் மொட்டையா போட்டதுனால அவனே டவுட் ஏற்பட்டு நான் திட்டுவேன் நினைச்சு அவன் டெலீட் பண்ணி விட்டான். இன்னொரு தம்பி தெரியாம டெலீட் ஆயிடுச்சுன்னு அவன் அதே மறுபடியும் போட்டான். 2 பேர் ஹேண்டில் பண்ணாங்க. இந்த மாதிரி சில வீடியோ போடுறதெல்லாம் நான் போட்டுட்டு இருக்க முடியாது, அவங்க தான் போடுவாங்க. முக்கியமான சில அறிக்கைகள், முக்கியமான சில பிரச்சனைகளுக்கு நான் நானே டைரக்டா ட்வீட் பண்ணுவேன். இது எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். அது 1.25 மணி நேர பேச்சு. அதில் அவன் 1.25 நிமிஷம் எடிட் பண்ணுறான். முன்னையும் பின்னையும் கட் பண்ணணும். கட் பண்ணி அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து போடணும். அதில் அடிக்கடி அவங்க தப்பு பண்ணுவாங்க சில நேரங்களில். அன்னைக்கு நைட்டே நான் ஒரு வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் போட்டிருந்த அந்த டெக்ஸ்ட் சென்டென்ஸும் சரியாக அமையல, அதில் சொல்லியிருக்கிற பொருளும் புரியல. எனக்கே புரியலங்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்? நான் என்ன பண்ணேன், டெல்லியில் நைட்டு பார்த்தேன் ட்விட்டரில். கள்ளக்குறிச்சியில் நான் மக்களை சந்தித்த வீடியோ, அந்த வீடியோவுக்கு அவன் போகிற டெக்ஸ்ட் சரியாக இல்லை. நான் அது 1 மணி நேரத்துக்குள்ளேயே 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே எடிட் பண்ணலாம். அதுக்கு மேலே போனால் எடிட் பண்ண முடியாது, கரெக்ஷன் பண்ண முடியாது. டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக தான் போடணும். நான் டெலீட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இந்த தம்பி இதை டெலீட் பண்ணிட்டார். அவ்வளவுதான். ஏன் போட்டாரு திருமாவளவன்? ஏன் டக்குன்னு எடுத்தாரு திருமாவளவன்? இதுக்குள்ள ஏதோ சூட்சுமம் இருக்கு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு திமுகவிட்ட கேட்டுட்டு அப்புறம் திமுக காரங்க மிரட்டினதுனால பயந்துகிட்டு திடீர்னு எடுத்துட்டாரு. என்னன்னா கதையை விடுறானுங்க பாருங்க. அவன் மனசுல தூணதெல்லாம் எழுதுறாங்க. ஒண்ணுமே கிடையாது. அவன் போட்ட தம்பி இந்த டெக்ஸ்ட் சரியா இல்லை, நாம் திட்டுவேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டான். அதுக்குள்ளே மீடியாவில் பயங்கரமா ஃபயர் ஆனவனே அவன் பயந்தே போயிட்டான். என்னையா பண்றதுன்னு தெரியல. என்கிட்ட தொடர்பு எடுத்து என்கிட்ட பேசி நான் ஒப்புதல் தந்த பிறகு சாயந்தரம் 5:30 மணிக்கு போடுறான். இதில் என்னப்பா ஒன்றும் இல்லையே, இது தாராளமாக போடு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்று மறைமலை நகர் மண்டல சிறப்பு செயற்குழுவிலே பேசிய உரையின் சுருக்கம் போடு. போட்டாங்க. அவ்வளவுதான். திருமாவளவன் பயந்துட்டாரு, பேக் அடிச்சிட்டாரு. நம்மளை பயமுறுத்துற அளவுக்கு இப்ப இங்க யார் இருக்காங்கன்னு தெரியல. ஏன் பயமுறுத்தணும்? எதுக்கு பயமுறுத்தணும்? நான் ஏன் பயப்படணும்? தரையில படுனாலும் படுப்போம், கட்டில படுனாலும் படுப்போம், கஞ்சியை குடினாலும் குடிப்போம், சோறு சாப்பிடுனாலும் சாப்பிடுவோம். எதுக்கும் தயாருங்கிற நிலையில தான் நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கோம். இல்லை நான் பெரிய ஹைஃபையை தான் சாப்பிடுவேன், நான் மெத்தையில தான் படுப்பேன், ஏசியில் தான் படுப்பேன், இல்லைன்னா நல்லா தூக்கம் வராது, அப்படி டைப்பு கிடையாது. நாங்கள் நீ பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனாலும் போவோம், போராடிக்கிட்டே இருப்போம். பார்லிமெண்ட் போகலைனாலும் போராடி கொண்டே இருப்போம், மக்களை சந்தித்து கொண்டே இருப்போம். எங்களுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். பதவிக்காக நாம் பொது வாழ்க்கையில இல்லை. கட்சியை தொடங்கும் போதே பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு எல்லாம் கட்சியை தொடங்குறாங்க. இதுதான் வழக்கம். கட்சி தொடங்கும் போதே தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று சொன்னவன் திருமாவளவன். 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு தீவிரமா நான் பேசினேன். என் கூட சில பேர் புரட்சிகர இயக்கத்தில் இருந்து வந்தவங்க சொன்னவங்க தான் எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல போகணும்னு என்னை இழுத்துட்டு போய் விட்டது. நான் வேண்டான்னு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. சரி, வேற வழி இல்லை. அம்பேத்கரே தேர்தல் பாதையை புறக்கணிக்கல, நாம அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள், அதனால நாம தேர்தல் அரசியலில் ஈடுபடலான்னு தான் விழுப்புரத்தில் கூடிய செயற்குழுவில் நானே தீர்மானத்தை முன்மொழிஞ்சி 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கட்சி தேர்தல் பாதைக்கு வந்துச்சு. பதவிக்காக துவங்கப்பட்ட இயக்கம் இல்லை, பதவிக்காக பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. தேர்தலில் நின்றாலும் நிற்காவிட்டாலும் வென்றாலும் வெல்லாவிட்டாலும் எப்போதும் மக்களோடு இருப்போம், மக்களுக்காக பணியாற்றுவோம். இதுல நாம தீர்க்கமாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். எனவே இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும். இந்த மாநாட்டுக்கு நீங்கள் இப்போதே விளம்பரம் செய்ய வேண்டும். சுவர் விளம்பரம், துண்டறிக்கைகள் விநியோகம் செய்ய வேண்டும், சுவரொட்டிகள் அச்சிட்டு ஒட்ட வேண்டும், விளம்பர பதாகைகள் ஆங்காங்கே வைக்க வேண்டும். இன்னும் எஞ்சிய நாட்கள் 2 வாரம்தான் இருக்கிறது. இந்த 2 வாரத்திற்குள்ளாக இதையெல்லாம் நீங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பு செயற்குழுவில் பங்கேற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுவை ஒழிப்போம் என்கிற அனைவரும் எழுந்து நிற்கவும். எல்லாரும் ஒழிக்கிறோமா? மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லுகிற அனைவரும் கைகளை உயர்த்தவும். ஒழிப்போம், 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 ஒழிப்போம். மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், ஒழிப்போம், ஒழிப்போம். ஒழிப்போம், ஒழிப்போம். போதை பொருள்களை ஒழிப்போம். போதை பொருள்களை ஒழிப்போம். இந்திய அரசே, இந்திய அரசே, இந்திய அரசே, இந்திய அரசே, தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்கு. மதுவிலக்கு சட்டம் இயற்று. சட்டம் இயற்று. தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு. டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு. நன்றி.